மக்களுக்கு தொண்டு செய்ய நீதி கொடுத்தேன். வேற உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி வந்த மாதிரி 48 நாள் அப்படி என் கனி என் ரூபமா உன் வீட்டுக்கு வரவே சொல்லியிருக்கேன். எள்ளுக்கு அளவு கூட அந்த எள்ளுக்கு முழு முடியாம இருந்தவங்கப்பா. சரியா இல்ல சொல்றாங்களே வாசல் கண்ணீர் நம்மளே மாட்டேங்கடாப்பா. அந்த நீதி உன் பரம்பரை விட்டு என்னைக்கும் போவாதுன்னு சொல்ல வந்தேன்டாப்பா பாட்டேன். அதுக்கான நீதியை நான் கொடுத்துட்டேன்டாப்பா. உன் வீட்டுக்கும் நான் வந்துட்டேன்டாப்பா. ஆதியில கையெடுத்து கும்பிட்ட எல்லாம் ஒண்ணு இருந்தாலும் இன்று உன் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்ன பத்த எடுத்த நான் கையெடுத்த எல்லாம் ஒண்ணு இருக்குடாப்பா. அங்க இருந்து நீ நல்லது கட்டது சொல்லலாம்டாப்பா செய்யலாம்டாப்பா. அப்படி வரவேற்பு நல்லது கட்டது எல்லாத்துக்கும் உன் அப்பன் பார்த்தேன். வாழ்ந்து வந்த நீதி போல தேடி வர பிள்ளைய தேடி வர மதிச்சு உன்னை தேடி வந்து வரவேற்கிறப்ப நிப்படாப்பா. சரியா நீ பெத்தெடுத்த வாரிசு ஆண்டும் மயிலகம் போன நீ பெத்தெடுத்த வாரிசு தெய்வமா நிக்கிறாப்பா. தெய்வமா அதுக்கு அன்னம் போடுற வருஷத்துல அன்னம் போடுற வேலை வரப்பா. ஒரு கண்ணி தெய்வமா ஒரு கண்ணி தெய்வமா அப்பா பாட்ட வழியில வந்த கண்ணி தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஆனொன்னு பெண்ணொன்னு இருந்து வந்து கண்ணி தெய்வம் ஒண்ணு இருந்தாலும் அப்படி நீ பெத்தெடுத்து மாண்டு மயிலாகம் போனது வீட்டு கண்ணியாதான் போயிருக்காப்பா. அதனால அதுவும் கண்ணி தெய்வமா நிற்கிறது. சரியா அப்படி நீ கூப்பிட்டு அழைச்ச 3.25 நாளைக்கு கட்டுமலையில அப்படி நிலவாசல நின்று நான் மீண்டும் பேச தொடங்கிட்டேன். தெரியுமா நீ கேட்டியா? அப்படி அப்படி வாடி வாசல்ல இருந்து நீ நின்று அப்படி என்னைய கூப்பிட்டா தெரியுமா? நேத்து எல்லா வாடி வாசல்ல இருந்து என்னை கூப்பிட்டா தெரியுமா? நான் அங்க தொட்டன் தெரியுமா? இந்த எல்லாரும் நின்று கூப்பிட்டாலும் சரி நான் நீதி கொடுத்த பிள்ளைக்கு கூப்பிட்டு அழைச்ச 3.25 நாளைக்கு வந்து நிப்பண்டாப்பா. தாண்டா பாட்ட நீதி. சரியா அதே போல நீ வாழும் காலத்திலையும் என்னைக்கும் பாட்ட நான் கூட இருக்கேன். அப்ப தானே வந்து நின்று பேசணும்னு சொன்னேன். பரம்பரை நீதி தானே வேணும்னு சொன்னேன். கொடுத்துட்டேன். சரியா அதுக்கோட அறிகுறியத்தான் என் மகா சிவராத்திரி அப்படி நான் உன் அங்கத்துல காட்டுவேன்டான்னு சொல்லியிருக்கேன். சரியா எந்த இலையில இருந்தாலும் அங்க வந்துடணும். சரியா அப்படி நள்ளிரவு அப்படி ரெட்டப்புடி குதிரை ஏறி 6வது வாக்காவில் நான் கூப்பிடுறேன். சரியா தொண்டு அங்கேயும் தொடரணும். அப்படி நீ பார்க்குற பொழப்பு சரசரப்புகளால் நீக்கி கொடுத்து சரியா முதலாளிக்கு உனக்கு இருந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துட்டேன். தெரியுமா எச்சப்பையன் யாருன்னு காட்டி கொடுக்குறேன்னு என் வாசலுக்கு வந்து போன 3வது நாளே அதையும் நான் காட்டி கொடுத்தேன். அவனையும் ஒதுக்கி வச்சேன். நீ தவறு செய்யாத பட்சத்துல தான் தவறு செஞ்சா என் பிள்ளையா இருந்தாலும் சரியா சந்தோஷமா என்ன வேணும் பொருளாதாரம் கையை கிடைக்காத வழியை தேடி கொடுத்தாங்க. சரியா வீட்டு தனக்கு வீட்டுல போய் இன்னைக்கும் அண்ணா ஆதாரம் வந்துட்டேன். சரியா அதுக்கான அறிகுறியும் காட்டிட்டேன். 48 நாள் இருந்த மண்டல விரதத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அதோட வலி வேதனை என்ன எத்தனை சோற வந்துச்சுங்கிறத என் புள்ள ஒன்னையும் உணர வச்சேன். சரியா அப்படி ஒரு நேரம் ஒரு சந்தி இருந்து வாடான்னு என் பிள்ளைய சொன்னேன். ஒரு நாள் முழுக்க என் பிள்ளை எனக்காக 48 நாள் கண்டிக்கிட்ட கண்ணீர் விட்ட காரணம் ஒன்னே ஒண்ணு ஊராதியாரி அங்கத்துல சொன்ன சொல்லு நீதி பாடம் கூடாது சொல்லி போன சொல்லு கேட்டேன். சரியா இந்த வாசல் நான் போறேன் அங்கத்துல வர சரியா அது அப்படியே இருக்கட்டும். நல்ல நாள் பெரிய நாள் எனக்கு தூப தீப ஆராதனை காட்டி அப்படி வணங்கி மாட்டே வெளியே நிற்கிறவன் என் காணிக்க வச்சுட்டு உள்ள வரலான்ட்டு முட்டை காணிக்க வச்சுட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டேன்டா பேராண்டி. சந்தோஷமா சந்தோஷமா